நாட்டிலேயே மேற்கு வங்கம் மட்டும்தான் பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி விமர்சனம். பாஜக ஆட்சிக்கு வந்தால் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் வெற்றி பெறுவதற்காகவே 60 லட்சம் வாக்காளர்களை பாஜக நீக்கியிருப்பதாக முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றத்தை நாடி நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்ப்போம் என்றும் பரப்புரையில் பேச்சு. தமிழ்நாட்டில் வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு. 2467 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பிற்பகல் 3 மணி வரை 72.40 விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகள் பதிவு. 30 தொகுதிகளிலும் ஆர்வமுடன் வாக்களித்த மக்கள். புதுச்சேரி திருக்கனூரில் வாக்குச்சாவடியில் நுழைந்து பாஜகவினர் வாக்கு சேகரித்ததாக காங்கிரசார் வாக்குவாதம். தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த காவல்துறை. காரைக்கால் தெற்கு தொகுதி வாக்குச்சாவடியில் வாக்கு இயந்திரத்தில் புகை வந்ததால் பரபரப்பு. புகை வந்த பேட்டரியை மாற்றும் வரை 10 நிமிடங்களுக்கு வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. புதுச்சேரி பாகூர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருள் டோக்கன்களை வழங்க முயற்சி. ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மீது திமுகவினர் குற்றச்சாட்டு. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி வாக்குச்சாவடியில் வாக்காளர்களை வரவேற்ற ரோபோ நிலா. வாசல் வரை வந்து வரவேற்றதோடு தேவையான தகவல்களை வழங்கியதால் வாக்காளர்கள் உற்சாகம். வணக்கம். வாக்குச்சாவடிக்கு வரவேற்கிறோம். நான் உங்கள் தேர்தல் உதவி ரோபோ. தயவு செய்து அமைதியாக வரிசையில் செல்லுங்கள். தயவு செய்து உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையை தயார் நிலையில் வைத்திருங்கள். உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. ஒவ்வொரு வாக்கும் நம் நாட்டை வடிவமைக்கிறது. கதிர்காமம் தொகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்து ஜனநாயக கடமையாற்றினார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி. நாராயணசாமி, நமச்சிவாயம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் வாக்களித்தனர். புதுச்சேரியில் வாக்களித்த வீடியோவை சமூக வலைதளங்களில் தாவேக்கவினர் பகிர்ந்த விவகாரம். வாக்குப்பதிவு காட்சிகளை வீடியோவாக வெளியிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என தேர்தல் அதிகாரி உறுதி. கேரளத்தில் மதியம் 3 மணி நிலவரப்படி சுமார் 63 விழுக்காடு வாக்குகள் பதிவு. நீண்ட வரிசையில் காத்திருந்த ஆர்வமுடன் வாக்களித்த வாக்காளர்கள். கேரளாவில் ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர், முதல்வர் பினராயி விஜயன், எதிர்க்கட்சித் தலைவர் வி.டி. சதீசன் உள்ளிட்ட தலைவர்கள் வாக்களிப்பு. மம்முட்டி, மோகன்லால், பிருத்விராஜ், டொவினோ தாமஸ் போன்ற திரையுலக பிரபலங்களும் வாக்களித்தனர். அசாமில் மதியம் 3 மணி வரை 75.91 விழுக்காடு வாக்குகள் பதிவு. வெயிலையும் பொருட்படுத்தாத ஆர்வமுடன் வாக்களித்த மக்கள். கோவாவின் போண்டோ தொகுதியில் இன்று நடைபெறவிருந்த இடைத்தேர்தல் கடைசி நேரத்தில் ரத்து. சட்டமன்ற தேர்தலுக்கு 10 மாதமே உள்ளதால் தேர்தலை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் உத்தரவு. தொகுதி மறுவரையறை சீர்திருத்தம் அல்ல, அதிகார குவிப்பு என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம்.
நாடாளுமன்ற ஜனநாயக அடிப்படையையே பாஜக சிதைக்கும் என்றும் விமர்சனம். கேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி பரப்புரை. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன நீட் விலக்கு ரகசியம் என்னாச்சு என்றும் கேள்வி. நீட் ரத்து பண்ணாங்களா? நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் உதயநிதி அவர்கள். இப்ப ரகசியத்தை சொல்லு. கேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் மக்கள் கேட்கிறாங்க, உதயநிதி அவர்களே நீங்க மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றீங்க, இங்க ரகசியத்தை சொல்லுங்க. கொளுத்தும் வெயிலில் குட்டிக்கதை சொன்ன எடப்பாடி கே பழனிசாமி திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றச்சாட்டு. ராஜாவுக்கு காது பெருசா இருக்கும். ஒருவர் போய் சிகை அலங்காரம் செய்யும் போது அந்த காதை பார்த்துருவார். மனைவிட்டு போய் இப்படி ராஜா காது கழுத காதுன்னு சொல்லுவார். உடனே அவர் மனைவி வயிறு வீங்கி போய் அப்புறம் அதை எப்படி வெளியே சொல்லி ஆகணும், உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குழி வெட்டி அந்த ரகசியத்தை சொல்றாங்க. ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத. முதல்வர் மு.க. ஸ்டாலின் பற்றி தவறாக எதுவும் பேசவில்லை என கே பழனிசாமி விளக்கம். கொரோனா காலத்தில் காணாமல் போய்விட்டார் என்ற ரீதியில்தான் பேசியதாக பதில். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது காங்கிரஸ். குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என வாக்குறுதி. அரசு பள்ளி மாணவர்களுக்காக டியூஷன் அக்கா திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் வாக்குறுதி. இந்திய தேசிய காங்கிரஸ் திமுகவுடன் தான் இருக்கிறது. உண்மையான காங்கிரஸ் தன் பக்கம் இருப்பதாக கூறிய விஜய்க்கு டி.கே. சிவகுமார் பதில். Mr. Vijay is an immature politician. He doesn't know maturity. I think he might have that TMC with him, that's all. Indian National Congress is not with him. He might have TMC with him. The Indian National Congress is with DMK. தமிழ்நாட்டுக்கு வரும் என கூறிய 12 லட்சம் கோடி முதலீடு எங்கே போனது என பியூஷ் கோயல் கேள்வி. உதயநிதியை முதல்வராக்க மாட்டோம் என திமுக உறுதியளிக்க தயாரா என்றும் வினா. விஜய் ஆதரவுடன் முதல்வராகி 5000 கோடி ரூபாய் சம்பாதிக்க திட்டமிட்டார் எடப்பாடி கே பழனிசாமி. தாவேக நிர்வாகி செங்கோட்டையன் விமர்சனம். இவர் ஆதரிச்சு ஒரு முதலமைச்சராகி ஒரு 5000 கோடி சம்பாதிக்கிறான்னு நினைக்கிறாரு. அதை நான் விடல. இதுதான் பிரச்சனை. கோலம் வெறிட்டு இருக்காரு என் பேர்ல. மனு தாக்கல் பண்ணதே செல்லாது சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க. எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். விருதுநகரில் திமுக கூட்டணி தேர்தல் அலுவலகத்தில் சலசலப்பு. காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம் கொடிகள் இல்லை என கூறி வாக்குவாதம். தாவேக தலைவர் விஜய் நாளை காரைக்குடியில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். மரம், மின்கம்பங்களில் தொண்டர்கள் ஏறுவதை தடுக்க தடுப்புகள் அமைப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைகள் வெட்டி எடுக்கப்படுகின்றன. கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்படுவதாகவும் கிள்ளியூர் பரப்புரையில் சீமான் குற்றச்சாட்டு. வெட்டினால் நட்டு வைத்து வளர்க்கக்கூடிய மரத்தையே வெட்டக்கூடாது என்று தடுக்கிற கேரளா வெட்டினால்
வளர்க்க முடியாது, அதை உருவாக்க முடியாத என் மலையை வெட்டி எடுத்துக்கிட்டு போறான். இதை அனுமதிக்கிறதாகும் அரசு, திமுக அரசு, அதிமுக அரசு கூட நின்று ஒரு வார்த்தை பேசுறடா காங்கிரஸ், பாஜக. வீரத்தையும் வீராப்பையும் பாஜகவிடம் காட்டுங்கள். தேர்தல் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமியை சாடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 10 ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க கோரி சாலை மறியல். மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 2720 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 1600 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,12,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் 1 வாரத்திற்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் மாநகரின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் வரும் 12ஆம் தேதி முதல் வெப்பநிலை படிப்படியாக உயரும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என கணிப்பு. $15,400 டன் எல்பிஜியுடன் மும்பை வந்தது இந்திய கப்பல். ஹோர்முஸ் நீரிணையை கடந்து பாதுகாப்பாக வந்து சேர்ந்தது. ஈரானை சுற்றி கூடுதல் ஆயுதங்களுடன் அமெரிக்க படைகள் தொடர்ந்து நீடிக்கும் என சமூக தளத்தில் ட்ரம்ப் பதிவு. வாக்குறுதிகளை ஈரான் நிறைவேற்றாவிட்டால் முன்னிலும் கூடுதல் பலத்தோடு தாக்குதல் நடத்தப் போவதாகவும் எச்சரிக்கை. லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதல் வாக்குறுதியை மீறிய செயல் என ஈரான் கண்டனம். இனியும் தாக்குதல் நடந்தால் தாங்களும் போரை தொடரப்போவதாக எச்சரிக்கை. ஹிஸ்புல்லா தலைவர் நயீம் காசிமின் மருமகன் யூசுப் ஹர்சி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. லெபனான் எல்லையில் போர் தீவிரம், முக்கிய தலைவர்கள் இலக்கு. யுரேனியம் செறிவூட்டும் உரிமையை தக்க வைப்பது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் முக்கிய அம்சமாக இருக்கும். ஈரான் அணுசக்தி நிறுவனத்தின் தலைவர் முகமது இஸ்லாமி திட்டவட்டம். ஈரான் உயர் தலைவர் காமேனி போரில் கொல்லப்பட்டதன் 40வது நினைவு நாள். டெஹ்ரானில் நடைபெற்ற ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரே நாளில் 254 பேர் உயிரிழப்பு. தாக்குதலில் உருக்குலைந்த பெய்ரூட் நகரம். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் சரக்கு கிடங்கில் பயங்கர தீ விபத்து. பல மணி நேரம் போராடி தீயை அணைத்த வீரர்கள். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் நாசம்.